எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பராட்டாஸ்னா பிடிக்கும். நான் நிறைய பராட்டா ரெசிபீஸ் முன்னாடி செஞ்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இன்னொரு அருமையான பராட்டா தான் பார்க்க போகிறோம். இதில் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து பண்ண போகிறோம். இது நல்லா சாஃப்டாக லேயராக அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காயை நடுவில் நறுக்கி விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நறுக்கி வச்ச மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்து நல்லா வேக விடுங்க. பூசணிக்காய் நல்லா வெந்ததும் பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிருங்க. ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்ல மாவு மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இது கூட வேக வச்சு மசிச்ச மஞ்சள் பூசணிக்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல 1/2 கப் அளவுக்கு சேர்த்து பிசைகிறேன். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். ஒரே அடியாக ஊற்றிட வேண்டாம். பாருங்க, மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கு. பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் கலந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கு. மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்க. மேலே கொஞ்சமாக மாவை தூவி மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பவுலில் கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கலாம். மாவு உருண்டையை கோதுமை மாவில் பிரட்டி சப்பாத்தி தேயிற கல்லில் வச்சு லேசாக திரட்டுங்க. ஒரு பக்கம் எண்ணெயை தடவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஷேப் பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு பக்கத்துல இருந்து உள்பக்கம் சுருட்டி எடுத்து வைங்க. ஃபுல்லாக சுருட்டி முடித்ததும் அப்படியே சுற்றி மடிச்சிருங்க. நான் காட்டுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். மறுபடியும் மேலே கொஞ்சம் மாவை தூவி திரட்டுங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் மீடியமாக திரட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தவாவை சூடு பண்ணி திரட்டி வச்சிருக்கிற பராட்டாவை மெதுவாக தவால வைங்க. ஒரு பக்கம் ஒரு 30 செகண்ட் வேக விடுங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. ரெண்டு பக்கம் நல்ல பொன்னிறமாக வெந்து வந்ததும் கொஞ்சமாக நெய் தடவி தவாலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பராட்டாஸையும் நீங்கள் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அருமையான நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்டாக லேயர்ஸோடு இருக்கிற பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பராட்டாவை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா தயிர் பச்சடி ஊறுகாய் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இந்த பராட்டாஸ் நீங்கள் ட்ராவலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.